பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் பிரச்சாரத்தை மிக தீவிரப்படுத்தி அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது 2026 சட்டமன்றத்தில் என்பது வருகின்ற 23ஆம் தேதி என்பது தமிழகத்திலே ஒரே கட்டமாக நடத்தப்பட இருக்கிறது. மே மாதம் 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அதிமுக தலைமை மாபெரும் வெற்றி பெற்றது என்ற தகவலை நாம் அனைவரும் கேட்க இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட்டணி கட்சிகளால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக மற்ற கட்சிகளுக்கெல்லாம் தொகுதிகளை ஒதுக்கி முடித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது இந்திய நாட்டையே ஆளக்கூடிய ஒரு கட்சி, உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு முதலிடத்தில் இருக்கக்கூடிய பாஜக அப்படிங்கிற கட்சிக்கு வெறும் 27 தொகுதிகளை மட்டும்தான் கொடுக்க முடியும் என கராராக பேசி முடித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படிப்பட்ட அந்த 27 தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர் களம் இறங்க இருக்கிறார்கள் என உத்தேச பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே 27 தொகுதிகள் என்ன, அதே அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மயிலாப்பூர் தொகுதியிலே தமிழிசை சவுந்தரராஜனும், அதே போல கோவை வடக்கு தொகுதியிலே வானதி சீனிவாசனும், தளி தொகுதியில் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களும், உதகை தொகுதியில் இட்டக்கல் போஜராஜ் அவர்களும், அவினாசி தனி தொகுதியில் எல் முருகன் அவர்களும், திருப்பூர் தெற்கு தொகுதியில் ஏபி முருகானந்தம் அவர்களும், மொடக்குறிச்சி தொகுதியில் கிருத்திகா சிவக்குமார் அவர்களும், கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியில் புரட்சி கவிதாசன் அவர்களும், அதேபோல புதுக்கோட்டை தொகுதியில் ராமச்சந்திரன் அவர்களும், திருப்பத்தூர் தொகுதியில் மோபுல் சத்யநாதன் அவர்களும், மதுரை தெற்கு தொகுதியில் பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள், அதேபோல சாத்தூர் தொகுதியில் நாயனர் நாகேந்திரன், திருச்செந்தூர் தொகுதியில் KRM ராதாகிருஷ்ணன், அதுக்கு அடுத்தபடியாக வாசுதேவநல்லூர் தொகுதியில் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களும், ராதாபுரம் தொகுதியில் நாகராஜன் அல்லது பாலகிருஷ்ணன் 2 பேர்கள் இருக்கிறது. நாகர்கோவில் தொகுதியில் காந்தி அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுவார் என தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணியும், அதேபோல ஆவடி தொகுதியிலே ராஜசிம்மன் மகேந்திரன் என்கிற அஸ்வின் குமார் அவர்களும், திருவண்ணாமலை தொகுதியில் அஸ்வதாமன் அவர்களும், தஞ்சை தொகுதியிலே கருப்பு முருகானந்தம் அவர்களும், திருவள்ளூர் தொகுதியிலே பண்ணைவயல் இளங்கோ அல்லது பேட்டை சிவா, அதுக்கடுத்து அறந்தாங்கி தொகுதியில் ராமசாமி அல்லது கவிதா சீனிவாசன், மானாமதுரை தனி தொகுதியிலே பொன் பாலகணபதி, ராமநாதபுரம் தொகுதியிலே GPS நாகேந்திரன், குளச்சல் தொகுதியிலே சிவகுமார், பத்மநாதபுரம் தொகுதியிலே எட்வின் ஜோஸ், அதேபோல ராசிபுரம் தனி தொகுதியிலே VP துரைசாமி அல்லது அவரின் மகன் பிரேம் அவர்களும், அதேபோல ஆத்தூர் தொகுதியிலே பார்த்தீங்கன்னா அஜ்மல் கான் அவர்களும் போட்டியிட இருப்பதாக செய்திகள் என்பது பாஜகவின் சார்பாக அதிரடியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னும் 2-3 தினங்களில் அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் கிட்டத்தட்ட 169 தொகுதிகளுக்குரிய வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிற முழு விவரமும் அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி மூலமாக அதிமுகவின் சார்பாக வெளியிட இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் கூட தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 தினங்களிலே ஒரே கட்டமாக 169 தொகுதிகளுக்கும் அதிமுகவின் சார்பாக வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிட இருக்கிறதா. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.